சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த ரெட்டிப்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 2வது நாட்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், தரைப்பாலம் உடைந்ததால் 2வது நாட்களாக அங்குள்ள மக்கள் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதிகாரிகள் யாரேனும் அங்கு வந்தார்களா? சம்பவ இடத்திற்கு விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த அந்த ரெட்டிப்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 2வது நாளாக இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் உள்ள அந்த 528 ஏரிகளில் 273 ஏரி முழு கொள்ளளவில் எட்டியுள்ளது. தற்போது ஏரியில் இருந்து வரும் உபரி நீர் காரணமாக அந்த பகுதியில் உள்ள அந்த ரெட்டிப்பாளையம், குறிப்பாக சாஸ்திரம்பாக்கம் பகுதியில் அந்த தரைப்பாலமானது கட்டப்பட்டுள்ளது. அந்த தரைப்பாலம் கட்டப்பட்ட நிலையில் நேற்றைய தினத்திலிருந்தே அந்த மழை நீரானது வெளியே வந்தது, உபரி நீர் வெளியே சென்றது. அதன் பின்பு தற்போது நேற்றைய தினமே அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்றைய தினத்தில் 2வது தினமாக அந்த பகுதியில் அந்த போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பகுதியை பொறுத்தவரை பாலூர், சிங்கப்பெருமாள் கோயில், ரெட்டேரி, தென்னேரி உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள நிலையில் அனைவரும் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு பிரதானமாக இந்த சாலையை தான் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது அந்த பகுதியில் உள்ள பெண்களும் அதே போல சிறுவர்களும் ஆபத்தை உணராமல் அந்த பகுதியில் துணி துவைத்துக் கொண்டிருப்பதும், அதே போல அந்த சிறுவர்கள் தண்ணீரில் குதித்து விளையாடி கொண்டிருப்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.